கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள். வினா எண் 1. 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தில் இடம்பெற்றுள்ள சரத்துக்கள் எத்தனை? 29. 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தின்படி ஒரு சங்கத்தில் உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை 10. 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தின்படி கிராம சங்கங்கள் டேஷ் பொறுப்பில் வகைப்படுத்தப்பட்டன. வரையறுக்கப்படாத. 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தின்படி நகர சங்கங்கள் டேஷ் பொறுப்பில் வகைப்படுத்தப்பட்டன. வரையறுக்கப்பட்ட. 5வது கேள்வி. கிராம சங்கங்கள் வரையறுக்கப்படாத பொறுப்பிலும் நகர சங்கங்கள் வரையறுக்கப்பட்ட பொறுப்பிலும் இருக்க வேண்டும் என்று கூறிய சட்டம் 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம். 6வது கேள்வி. ஃபிரெடரிக் நிக்கல்சன் தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1895. கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் இயற்றுவதற்கு பரிந்துரை செய்த குழு சர் எட்வர்ட் லா. 8வது கேள்வி. பஞ்ச நிவாரண குழு அமைத்த ஆண்டு 1901. 9வது கேள்வி. 1912ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் உள்ள சரத்துக்கள் எத்தனை? 56. 10வது கேள்வி. 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தில் உள்ள குறைகளை நீக்கி பல சிறப்புகளை கொண்டு இயற்றப்பட்ட கூட்டுறவு சட்டம் 1912ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். 11வது கேள்வி. கடன் சங்கங்களும் கடன் சார்பற்ற சங்கங்களும் அமைக்கப்பட இச்சட்டம் வழிவகுத்தது. மேலும் மத்திய தலைமைச் சங்கங்கள் அமைக்கப்பட இச்சட்டத்தை வழிவகுத்தது. 1912ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். 12வது கேள்வி. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனி கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று சிபாரிசு செய்த குழு மாண்டேகு செம்ஸ்போர்ட் குழு. 1932ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டத்தின் சரத்துக்கள் எத்தனை? 66. 14வது கேள்வி. கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934. 15வது கேள்வி. மாநில அரசு பங்கு பெறும் அளவில் மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் சிபாரிசு செய்த குழு அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு 1954. வழக்கு தொடர்தல், நிறைவேற்றுதல், வழக்குகளை முடிவு கட்ட, கட்டணம் விதித்தல், தீர்ப்பை நிறைவேற்றுதல், நிர்வாக குழு கலைத்தல், தண்ட வசூல் நடவடிக்கை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றிற்கான வழிமுறைகள் இச்சட்டத்தில் இடம்பெற்றன. 1932ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்க சட்டம். 17வது கேள்வி. 1961ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் சரத்துக்கள் எத்தனை? 122. 18வது கேள்வி. மாநில அரசு கூட்டுறவு சங்கங்களில் பங்குத்தொகை செலுத்த இச்சட்டம் வழிவகுத்தது. 1961ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். 19வது கேள்வி. 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் சரத்துக்கள் எத்தனை? 184. 20வது கேள்வி. 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் 13/4/1988. 21. 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் எத்தனை? 190. கூட்டுறவு கொள்கைகளான சிக்கனம், சேமிப்பு, தனக்குத்தானே உதவுதல், ஒருவருக்கொருவர் உதவி செய்தல், ஜனநாயக முறையில் கூட்டு பொறுப்பு என்ற முறையில் நிர்வாகம் செய்வது ஆகியவற்றை இச்சட்டம் வழிவகுத்தது. 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். 23. கூட்டுறவு சங்க நிர்வாக குழுவின் பதவிக்காலத்தில் ஆண்டுக்கு 1/3 ஒரு பகுதி நிர்வாக குழுவிற்கு பதவிக்காலம் முடியும் என்றும் அவர்களின் இடத்திற்கு மீண்டும் தேர்தல் நடக்கும் என்பதற்கும் இச்சட்டம் வழிவகுத்தது. 1961ஆம் ஆண்டு 1961ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். 24வது கேள்வி. 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் என்பது நிலைமுறை சட்டம். 25வது கேள்வி.
1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் என்பது நடைமுறை சட்டம். பொறுத்துக. பிரிவு 4 பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள். பிரிவு 6 பதிவுக்கான நிபந்தனைகள். பிரிவு 8 பதிவுக்கான விண்ணப்பம். பிரிவு 9 பதிவு செய்தல். பிரிவு 10 பதிவு சான்று. பொறுத்துக. 27 விதி 3 பதிவுக்கான விண்ணப்ப படிவம் 1. விதி 4 முதன்மை அமைப்பாளர் கடமைகளும் பொறுப்புகளும். விதி 6 துணை விதியின் பொருளடக்கம். விதி 7 பதிவு செய்ய பெறப்பட்ட விண்ணப்பத்தின் மேல் பதிவாளர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். விதி 8 பதிவான சங்கம் தன் வேலையை துவக்குதல். 28வது கேள்வி. துணை விதி திருத்தம் செய்வதற்கான பிரிவு மற்றும் விதி. பிரிவு 11 விதி 9. 29வது கேள்வி. சிறப்பு துணை விதி திருத்தம் விதி. விதி 19. 30 சங்கத்தின் செயல்முறையை விரிவுபடுத்துதல், அரசு திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தல், சங்கத்தின் நிர்வாகத்தை சீர்படுத்துதல் ஆகியவை எவ்வகை திருத்தம்? கட்டாய துணை விதி திருத்தம். 31வது கேள்வி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சங்கங்களை பொது நன்மையை கருதி பதிவாளர் இணைத்து ஆணையிடுதல் பிரிவு மற்றும் விதி. பிரிவு 14 விதி 17. 32வது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி உறுப்பினர் தகுதிக்கான சட்டப்பிரிவு. பிரிவு 21. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி உறுப்பினர் தகுதியின்மைக்கான சட்டப்பிரிவு. பிரிவு 23 விதி 33 மற்றும் 34. 34வது கேள்வி. ஒரு சங்கத்தில் உள்ள உறுப்பினரை நீக்குதல் பற்றிய சட்டப்பிரிவு. பிரிவு 25. 35வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி உறுப்பினர் வாக்களிக்கும் உரிமைக்கான சட்டப்பிரிவு. பிரிவு 26. ஒரு சங்கத்தின் பொதுப்பேரவையை கூட்டம் நிதி ஆண்டு முடிந்து முதல் டேஷ் மாத காலத்திற்குள் நடைபெற வேண்டும். 6 மாத காலத்திற்குள் நடைபெற வேண்டும். 37 நிர்வாக குழு பேரவையை கூட்ட தவறினால் அல்லது மறுத்தால் அல்லது இயலாமல் போனால் பேரவை கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு செய்பவர் யார்? பதிவாளர் அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர். 38வது கேள்வி. தொடக்கச் சங்கத்தின் நிர்வாக குழுவில் இடம்பெற வேண்டியவர்கள். மகளிர் 30%, தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியினர் 18%. 39வது கேள்வி. தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பதவிக்காலம் பொதுவாக டேஷ் ஆண்டுகளாகும். 5 ஆண்டுகள். 40வது கேள்வி. பொறுத்துக. தொடக்கச் சங்கம் 11 முதல் 27 வரை. மத்திய சங்கம். தொடக்கச் சங்கம் 7 முதல் 11 வரை. மத்திய சங்கம் 11 முதல் 27 வரை. தலைமைச் சங்கம் 11 முதல் 29 வரை. 41வது கேள்வி. பொதுவாக டேஷ் மாதங்களுக்குள் ஒரு முறை நிர்வாக குழு கூட்டம் கண்டிப்பாக நடைபெற வேண்டும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை. 42 ஒரு சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்களின் தகுதியின்மைகள் பற்றிய சட்டப்பிரிவு. பிரிவு 34. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி நிர்வாக உறுப்பினர் ஒருவரை நீக்குதல் பற்றிய சட்டப்பிரிவு. பிரிவு 36. நிகர லாப பிரிவினை சட்டப்பிரிவு. பிரிவு 72. நிகர லாப பிரிவினையில் கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி. விதி 90 எவ்வளவு? 3%. 46வது கேள்வி. நிகர லாப பிரிவினையில் கூட்டுறவு கல்வி நிதி. விதி 91 எவ்வளவு? 2%. நிகர லாப பிரிவினையில் கூட்டுறவு சேம நிதி. விதி 99 எவ்வளவு சதவீதம்? 20%. 48வது கேள்வி. நிகர லாப பிரிவினையில் பங்கு ஈவு. விதி 95 எவ்வளவு சதவீதம்? 14%. 49வது கேள்வி. நிகர லாப பிரிவினையில் மதிப்பூதியம். விதி 94 எவ்வளவு சதவீதம்? 10%. 50வது கேள்வி. நிகர லாப பிரிவினையில் உறுப்பினர் போனஸ். விதி 96 எவ்வளவு சதவீதம்? 50%. ஒரு சங்கத்தின் அலுவலர்கள் பணியாளர்கள் நியமித்தல் சட்டப்பிரிவு. பிரிவு 73. 52 குறித்த சில சூழ்நிலைகளில் பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் தலைவர் அல்லது துணைத் தலைவரை தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்தல் சட்டப்பிரிவு. பிரிவு 76A. 53வது கேள்வி. மாநில வருவாய் மாவட்ட ஆளெடுப்பு பணி நிலைய அமைப்பு பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள், பணி நியமனம் செய்தல் மற்றும் என்ன பிற நடவடிக்கைகள் பற்றி கூறும்
சட்டப்பிரிவு மற்றும் விதி சட்டப்பிரிவு 74, விதி 150 மற்றும் 151. பொறுத்துக. சங்க அலுவலர் அல்லது பணியாளர் தற்காலிக பணி நீக்கம் பிரிவு 76. சங்க அலுவலர் பணியாளர் பணி நீக்கம் செய்தல் பிரிவு 77. வருங்கால வைப்பு நிதி பிரிவு 78. பணிக்கொடை நிதி பிரிவு 79. 55வது கேள்வி. ஒவ்வொரு கூட்டு சங்கமும் ஆண்டு முடிந்த டேஷ் மாதங்களுக்குள் தணிக்கை செய்யப்பட வேண்டும். 6 மாதங்களுக்குள் தணிக்கை செய்யப்பட வேண்டும். பொறுத்துக. தணிக்கை பிரிவு 80, விதி 101, 102, 103. விசாரணை பிரிவு 81, விதி 104. ஆய்வு மற்றும் புலனாய்வு பிரிவு 82, விதி 104. தண்டத்தீர்வை பிரிவு 87. 57வது கேள்வி. நிர்வாக குழுவை கலைத்தல் சட்டப்பிரிவு பிரிவு 88. 58. செயலாட்சியர் நியமனம் சட்டப்பிரிவு பிரிவு 89. பொறுத்துக. தாவா தகராறுகளை தீர்த்தல் பிரிவு 90. தீர்ப்பாணை முடிவுகள் உத்தரவுகள் பிரிவு 143. கூட்டுறவு சங்கங்களை கலைத்தல் பிரிவு 137. மேல்முறையீடு பிரிவு 152. பொறுத்துக. 60வது கேள்வி. கலைப்பு அலுவலர் அல்லது கலைப்பாளர் பிரிவு 138. மேல்முறையீடு பிரிவு 152. சீராய்வு பிரிவு 153. மறு ஆய்வு பிரிவு 154. தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தின்படி குற்றங்களும் தண்டனைகளும் சட்டப்பிரிவு பிரிவு 157 முதல் 163. 62. நிர்வாக குழு வேண்டுமென்றே பொய்யான தகவல் அறிக்கை கொடுத்தல் அல்லது அழைப்பாணை அல்லது பிற சட்ட சம்பந்தமான ஆணைகளுக்கு கீழ் படியாமைக்கு தண்டனை ரூபாய் 5000 அபராதம். 63. கூட்டுறவு அல்லது அதற்கு இணையான சொல்லை பயன்படுத்த தடைக்கான தண்டனை ரூபாய் 5000 அபராதம் விதிக்கப்படும். பின்னர் தொடர்ந்து பயன்படுத்தும் நாள் ஒன்றுக்கு 500 அபராதம் விதிக்கப்படும். 64. சட்டப்பிரிவு 88 கீழ் நிர்வாக குழு கலைக்கப்பட்டு நியமிக்கப்படும் செயலாட்சியர் பதவிக்காலம் 6 மாதம். 65. 1983 ஆண்டு சட்டத்தின்படி சங்கம் பதிவு செய்வதற்கான காலக்கெடு டேஷ் நாட்கள் என வரையறை செய்யப்பட்டுள்ளது. 120 நாட்கள். 66. 1983 ஆண்டு சட்டத்தின்படி துணை விதி திருத்தம் செய்வதற்கான காலக்கெடு டேஷ் நாட்கள் என வரையறை செய்யப்பட்டுள்ளது. 120 நாட்கள். பிரிவு 67. பிரிவு 81 கீழ் விசாரணை முடிப்பதற்கு டேஷ் மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 6 மாதம். ஒரு நபர் குற்றமிழைத்திருக்கிறார் என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடிந்தாலும் கூட அக்குற்றவாளிக்கு தனது தரப்பு நியாயத்தை வாதத்தை எடுத்து கூற ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும் என்பது இயற்கை நீதி கோட்பாடுகள். 69. பொறுத்துக. இந்திய ஒப்பந்த சட்டம் 1872. இந்திய வரையறை சட்டம் 1963. வங்கி ஒழுங்காற்றச் சட்டம் 1949. மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 1881. உணவு கலப்பட தடுப்புச் சட்டம் ஆண்டு 1954. உணவு கலப்பட தடுப்புச் சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு 15/6/1955. பொறுத்துக. பொருள் விற்பனை சட்டம் 1930. எடையளவு சட்டம் 1958. கடை மற்றும் நிறுவனச் சட்டம் 1947. உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006. 73. சரக்கு மற்றும் சேவை வரி GST அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1 ஜூலை 2017. 75. பொறுத்துக. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. ஊதியம் வழங்கும் சட்டம் 1936. இந்திய ஓய்வூதிய சட்டம் 1965. மகப்பேறு சலுகை சட்டம் 1961. 76வது கேள்வி. பொறுத்துக. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சட்டம் 1952. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. வருமான வரி சட்டம் 1961. தமிழ்நாடு நிலவரி வசூல் சட்டம் 1864. 77வது கேள்வி. கடனீட்டு
சொத்துக்களை ரொக்கமாகுதல், நிதி சொத்துக்களை சீரமைத்தல் மற்றும் கடனீட்டு சொத்துக்கள் மீதான உரிமை அமலாக்கச் சட்டம் சர்ஃபாசி ஆக்ட் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 21 ஜூன் 2002. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சட்டத்தின்படி ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அகவிலைப்படியில் பிடிக்கப்படும் சேம நிதி 12%. 79. கூட்டுறவுச் சங்கங்களில் சில வகை சேவைகளை மட்டும் பெறுவதற்காக சேர்க்கப்படும் நபர்கள் இணை உறுப்பினர்கள். நிர்வாக குழு விண்ணப்பத்தை பெற்ற நாட்களுக்குள் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து தகுந்த காரணங்கள் இருந்தால் விண்ணப்பத்தை மறுத்து உறுப்பினருக்கு தகவல் கொடுக்கலாம். 60 நாட்களுக்குள். நன்றி, வணக்கம்.